அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம மாஸ்டர் யூனிவர்ஸ் சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்? அந்த ஒரு ஃபேமிலி காம்படிஷன் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும் இல்லையா? அதில் லிந்தாங் வந்து ஜெயிச்சிருப்பான். இப்போ என்னன்னா அடுத்த லெவல் ஆஃப் காம்படிஷன் அப்படிங்கிறதுக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு டைகருடைய ஃபோட்டோ அப்படிங்கிறது இருக்குப்பா. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ என்ன கேட்குறான், இதான் டாஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த டைகரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஹீரோ கிட்ட ஒரு டைகர் இருக்கு இல்லையா, அது எங்கேருந்து வந்தது அப்படின்னு. ஸோ இவன் என்ன நினச்சிக்கிறான், இந்த டைகரை ஹண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறான். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இவனுடைய பவர் லெவலுக்கு டைகரெல்லாம் ஹண்ட் பண்ண முடியாது, அது வேற லெவலில் இருக்குது. இவனுடைய வேலை என்னன்னா அதோடைய உடம்புல இருக்க ஒரு செதில் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும், அவங்க தான் வந்து வின்னர். இப்போ இதே இடத்துக்கு இன்னும் 2 ஃபேமிலி வராங்கப்பா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லே ஃபேமிலின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று ஊ ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் ஒரு சில ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்காங்க. அதில் இந்த லே ஃபேமிலி இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு திமிரு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட பையன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான், கண்டிப்பாக அவன் தான் ஜெயிப்பான்ற ஒரு தலகணம். அதே மாதிரி இந்த ஊ ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே நடந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோவை அவன் கூப்பிட்றான். லிந்தாங்க அப்படியே முழிக்கிறான். என்னடா கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க அப்பா சொல்கிறாரு, போய் என்னன்னு கேளு அப்படிங்கிறாரு. கிட்ட போன உடனே காதல என்னமோ சொல்கிறான்ப்பா. இதை கேட்ட உடனே அப்பா தாத்தா இருங்க ஒரு நிமிஷம், இந்த போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கீழே போகிறான். என்னடான்னு பார்த்தா ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா, இவனோட தங்கச்சி கிட்ட பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. இவன் என்ன பண்ணியிருப்பான், அவனுடைய தங்கச்சிக்கு ஒரு லாக்கெட் ஒன்று கொடுத்துருப்பான்ப்பா. அந்த ஒரு லாக்கெட்டை அவள் கேட்குறா. அவன் என்ன சொல்கிறா, கண்டிப்பாக உன் ஃபேமிலி கிட்டலாம் இந்த ஒரு லாக்கெட் இருக்குது வாய்ப்பே கிடையாது, நீ எங்கேயோ இருந்து திருடி இருக்க அப்படிங்கிறா. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, இது என் அண்ணன் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறப்போ, யார் அவனே ஒரு குப்பான்னு கேள்விப்பட்டேன், அவன் எப்படி உனக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு அதை பிடுங்கணும்னு பார்க்குறா. அந்த டைமில் இவன் வந்து தடுத்து விட்டுறான். ஆனாலும் இவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டமேனிக்கு பேசிகிட்டே போகிறா. இந்த வரமுறை தெரியாமல் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வார்த்தை விட்டுக்கிட்டே இருக்கா. விட்டான் பாருங்க ஒரு அறை, எனக்கு கூட அந்த தைரியம் வராதுப்பா. உடனே வந்து அந்த இடத்துல அந்த லே ஃபேமிலி சேர்ந்தும் வந்துடுறான். இப்போ அவன் என்ன கேட்குறான், உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னோட ஒய்ஃப் அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆக்சுவலாக இன்னும் ஒய்ஃப் ஆகலை, ஃபியூச்சர் ஒய்ஃப்னு நினைக்கிறேன். இவனா சொல்கிறான், அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட தங்கச்சி அடிச்சிருப்பா, சரிக்கு சரியாக போச்சு போடா அப்படிங்கிறான். இப்போ இவனுங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கலான்னு பார்க்குறானுங்க. அந்த டைமில் ஒரு கத்தி குறுக்கில் வந்து நிற்கிது. யாருடா அப்படின்னு பார்த்தா இந்த ஊ ஃபேமிலி இருக்கான்ல, அவனை சேர்ந்தது தான். அவனே கேட்குறான், ஏண்டா நாங்கள்லாம் இவ்வளோ பேர் இருக்கோம், எங்ககிட்ட சொல்லாமல் நீங்கள் 2 பேர் மட்டும் காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, அதுவும் ஜட்ஜை கூட கூப்பிடாம, வாங்கடா முதல்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கிறான் அவன். சரின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரூல் என்ன அப்படின்னா, அந்த டைகருடைய உடம்புல இருந்து ஒரு செதில் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வரணும். சப்போஸ் 2 பேர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது வந்து டை ஆகிடும். அப்போ 1-on-1 ஃபைட் அப்படிங்கிறத வச்சு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இப்போ இதில் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களை கொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, ரொம்ப முக்கியமான ரூல். ஸோ இப்போ எல்லாருமே காட்டுக்குள்ளே போகிறாங்க. இவனும் இவனோட தங்கச்சும் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவன் என்ன கேட்குறா, நீ வேற அவனோட ஃபியான்ஸை அடித்து தொலைச்சிட்ட, அவன் சும்மா இருக்க மாட்டான், கண்டிப்பாக ஏதாவது வம்பு பண்ணுவான், நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனா சொல்கிறான், அவன் என்கிட்ட வம்புக்கு வராத வரைக்கும் நான் அவன் வம்புக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறான். ஆனால் ஒன்றுங்க, நம்ம ஆளுக்கு வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயோ அவனை காக்கா தூக்கிட்டு போயிருக்கோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லே ஃபேமிலி இருக்கான்ல, அவனும் இன்னும் 2-3 ஃபேமிலி சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டைகரை சுற்று போட்டாங்கப்பா. ஆனால் அந்த டைகர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்களால கிட்ட கூட நெருங்க முடியல. இப்போ இவங்க 2 பேர் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அவளோட தங்கச்சிக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அவன் என்ன பண்ணுறா, ஒரு ஆரோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறா. யாரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊ ஃபேமிலி சேர்ந்தவன் தான் இருக்கான். ஆனால் தட் பக்கி பயவுல என்ன தெரியுமா பண்ணுது, இந்த ஆரோ எடுத்து வச்சுக்கிட்டு நான் உன்னுடைய கிஃப்டாக வச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். இவளும் பார்க்குறா, ஆஹா இவன் லொல்லு பூச்சவன் போல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ இவங்க 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஒளிஞ்சிருந்து அவங்க சண்டை போகிறத பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஊ ஃபேமிலியை சேர்ந்தவன் என்ன சொல்கிறான், நீ வா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டு போகிறான். கூட்டு போயிட்டு அவன் ஒரு பிளான் அப்படிங்கிறத சொல்கிறான். அதாவது அந்த லே ஃபேமிலியில் இருக்கான் இல்லையா, அவன் மட்டும் தான் அங்கே ஸ்ட்ராங்கஸ்ட்டு. ஸோ மற்றவங்களெல்லாம் அடைக்கிட்டோம் வச்சுக்கோங்க, இவன்கிட்ட ஈஸியாக சண்டை போட்டு டிஃபீட் பண்ணிடலாம், நம்ம ஏன் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ தங்கச்சிக்காரி என்ன சொல்கிறான்னா, இவனை பார்த்தா எனக்கு அவ்வளோ நம்பிக்கைலாம் வரல, இவன் மேலே நம்பிக்கை வைக்காத அப்படிங்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், ஆத்தா நீ இந்த மாதிரிலாம் பேசாத, நீ அழுதுட்டு இருக்கும்போது உன் அண்ணன் கிட்ட போய் சொன்னதே நான் தான், கொஞ்சமாவது என் மேலே நம்பிக்கை வை அப்படிங்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனை ஒத்துக்கிறான்ப்பா. இப்போ இவனுங்க பிளான் பண்ண மாதிரி என்ன பண்ணுறானுங்க, இவனுங்க போய் சண்டை அப்படிங்கிறத போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ லிந்தாங் என்ன சொல்கிறான்னா, அந்த லேலினை நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து மற்றவங்கள பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ லிந்தாங் என்ன பண்ணுறான், அந்த லேலினோட அட்டாக்கை இவனுமே வந்து பஞ்ச் அப்படிங்கிறத பண்ணி தடுக்கிறான். அப்போ அவன் பார்க்குறான், டே யாரா இவன் அவனோட பஞ்சையே தடுக்கிறான், ஆஹா இவன் சாதாரண பையன் கிடையாதுரா அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறான். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, லிந்தாங் வந்து லேலின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். அவனோட சிஸ்டர் வந்து தூரத்தில் இருந்து ஆரோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், உள்ளுக்குள்ளே போயிட்டு மற்றவங்களெல்லாம் அடிச்சுட்டு கடைசி அந்த டைகர் இருக்கும் இல்லையா, அதை போயிட்டு அடிச்சு அதோடைய வாலில் இருக்கக்கூடிய செதில் எடுத்துட்டு என்ன சொல்றான், டே நான் எடுத்துட்டேன்டா அப்படிங்கிறான். உடனே எல்லார் பார்வையும் அவன் பக்கம் தான் திரும்புது. ஸோ லிந்தாங் என்ன சொல்றான், நீ ஓடிடு, இங்கே நிற்காத ஓடிடு அப்படின்னு சொன்ன உடனே அவனுமே வந்து ஓட்டம் பிடிக்கிறான். ஓடிட்டு இருக்க பக்கி ஒழுங்காக ஓட வேண்டியதானே, இங்கே பார்த்தியா நான் சாதிச்சுட்டேன், நான் தான் வந்து ஹண்டர் கிங்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடும்பொழுது அங்கே ஆல்ரெடி ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்காங்க. பயப்புள்ள அதில் மாட்டிக்கிச்சு. ஆக்சுவலாக இது இவனுக்காக செட் பண்ண ட்ராப் கிடையாது, மிருகம் வரும்னு சொல்லிட்டு ட்ராப் வச்சிருந்தாங்க, மாட்டிங்கன்னா அவன் கையில் வச்சிருந்ததும் கீழே விழுந்துருச்சு இல்லையா. அப்போ என்ன ஆகுது, இந்த லேலின் வந்து அதை எடுத்துக்கிட்ட உடனே அவன் என்ன சொல்கிறான், பார்த்தியா என்கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிறான். இப்போ ஆக்சுவலாக இந்த காம்படிஷன் ரூல்ஸ் படி
கூடாது. இது வந்து ஏமாத்து வேலை தானே. இவன் வந்து உயிரோட இருந்தா தானே போய் இவன் ஏமாத்தினதா சொல்லுவான். இவனை கொன்னுட்டா சொல்றதுக்கு யாரும் கிடையாதுல்ல. அதனால இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றான். இந்த டைம்ல லிந்தாங்க அந்த இடத்துக்கு வரான். அவனா சொல்றான், எது கொல்லுவியா தம்பி, நீ மட்டும் கொலை பண்ணன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், உன்னை சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கிறான். ஆனா அவனோட பிளான் என்னன்னா, இவன் கொல்றது கிடையாது, இவனை எட்டி ஒரு உதைக்கிறான் பாருங்க. அங்க ஒரு குகை மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போய் விழுந்துறான். அது என்ன குகை தெரியுமா? அந்த டைகரோட குகை. அவன் என்ன சொல்றான் லிந்தாங் கிட்ட, நீ மட்டும் சீக்கிரம் போலன்னு வச்சுக்கோ, அவன் அங்க செத்து போயிடுவான். அது என்ன குகை தெரியுமா? அந்த டைகரோட குகை அப்படிங்கிறான். வேற வழி இல்லாம இவனும் எகிரி குதிச்சு போறான்ப்பா. உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அவன் அப்படியே நடுங்கிட்டே நின்றுட்டு இருக்கான். என்னடா இவன் இப்படி நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா அங்கே டைகர் இருக்கு. சரி சத்தம் போடாமல் கூட்டிட்டு போயிடலாம், அந்த வலையை கட் பண்ணி கூட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வலையை கட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த பக்கி போய் நடந்து போகும்போது தடுக்கு விழுந்துருமா. டீ ஏன்டா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவனை கஷ்டப்பட்டு பிடிக்கிறான். அவனை பிடிச்சி தூக்குனா அவன் வந்து ஒரு ஆரோ ஒன்று எடுத்து வச்சான் இல்லையா, அது கீழே விழுந்துருது. ஐயையே சரியான லொல்லு புச்சோனா இருக்கானு சொல்லிட்டு அந்த ஆரோவை தட்டி விட்டு அதை பிடிக்கிறன்ற பேர்ல அந்த ஆரோ ஸ்ட்ரைட்டா போயிட்டு டைகர் பக்கத்துல விழுந்துருமா. அப்ப அந்த டைகர் அப்படியே கண் முழிச்சு ஏஞ்சிக்குதுப்பா. அண்ட் இந்த இடத்துல லேலின் இருக்கான்ல, அவன் என்ன பண்றான்னா அந்த ஒரு செதில் எடுத்துட்டு வந்துடுறான். வந்துட்டு இங்க பாருங்க நான் தான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த பொண்ணு வந்து கேட்கறா, என்னோட பிரதர் எங்க அப்படின்னு கேட்கும்போது, உன்னோட பிரதர் மட்டும் இல்லமா இன்னொருத்தனை சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டைகரோட குகையில குதிச்சுட்டாங்க, கண்டிப்பா அவங்க செத்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றான். இப்போ இவங்களுக்கு என்ன கேள்வினா, கண்டிப்பா லிந்தாங்க அந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, அவன் அந்த மாதிரிலாம் நடந்துக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த லே ஃபேமிலியை சேர்ந்து ஒரு குண்டு குழந்தை இருக்கு, அது என்ன சொல்லுது, நக்கல் பண்ணுது. அதாவது என்னப்பா உன் ஃபேமிலியை சேர்ந்த பசங்களாம் செத்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசிட்டு இருக்கும்போது ஒரு குரல் கேட்குது. நாங்க செத்து போயிட்டோம் யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. நம்ம பசங்க 2 பேருமே கையில ஒரு மூட்டையை தூக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப லேலினுக்கு என்ன அப்படின்னா, பரவாயில்ல அவங்க வந்துட்டு போறாங்க உயிரோட, ஆனா என்கிட்ட வந்து அந்த செதில் இருக்கு, நான் தான் வந்து வின் பண்ணேன், நான் தான் வந்து ஹண்டிங் கிங் அப்படிங்கிறான். அப்ப அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க, டேய் நாங்க அதோட பெஸ்ட்டா ஒன்று கொண்டு வந்திருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 டைகர் குட்டியை எடுத்து காட்டுறானுங்க. ஆக்சுவலாக உள்ளுக்குள்ள அந்த டைகர் வந்து இவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆனால் அதனால ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிபட்டிருக்கு, கிட்டத்தட்ட சாகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இவங்களை எதுவுமே பண்ணலை. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா போத்துன்னு விழுந்துருச்சாங்க. ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா செத்து போச்சு. அப்போது இவனுக்கு என்ன கேள்வினா, இது ஏதோ ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல 2 குட்டி அப்படிங்கிறது இருக்குது. இவனுங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஸோ இவன் என்ன சொல்கிறான், டே லிந்தாங் நீ தான் நான் காப்பாற்றினேன் சரியா, ஸோ நீ என்ன பண்ணு, இதில் எந்த குட்டி வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். இவன் வந்து ஒரு குட்டியாக தொட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு குட்டி மேலே கை போகும்போது இவனுடைய அந்த ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மாதிரி அப்படியே ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. இவன் உடனே எனக்கு இந்த குட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறான். அவனை கேட்குறான், டே அதை பார்த்தா சீக்கிரம் வந்த மாதிரி இருக்கேடா, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பரவாயில்ல எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு அப்படிதான் 2 பேரும் வந்திருப்பானுங்க. இப்போ லேலினுக்கு என்னன்னா, இப்போ இவன் என்ன சொல்றான்னா லேலினை பார்த்து, டே நீ மட்டும் என்ன கேவுக்குள்ள தள்ளி உள்ளன்னு வச்சுக்கோயேன், எனக்கு இந்த டைகர் கிடைச்சிருக்காது அப்படிங்கிறான். அவங்க அப்பாவுக்கு சரியான கோவம், எது தள்ளி விட்டுட்டானான்னு சொல்லிட்டு அவர் அடிக்கவே வந்துட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். இவன் என்ன சொல்றான், டே பழி போடாதீங்களா, பொய் சொல்லாதீங்க, நான் மட்டும் அந்த டைகர் கிட்ட சண்டை போட்டு அதை வந்து காயப்படுத்தலன்னு வச்சுக்கோ, உங்க 2 பேருக்கு இந்த டைகர் குட்டி கிடைச்சிருக்காது, நான் எப்படி பார்த்தா இந்த டைகர் குட்டி எனக்கு வரணும் அப்படிங்கிறான். பாத்தீங்களா அவனுக்கு அதுக்கேற்ற மாதிரியே அந்த லே ஃபேமிலியை சேர்ந்த அந்த குண்டு குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் பேச ஆரம்பிக்கிறான். அவன் பேசும்போதே ரொம்ப ஒரு மாதிரி திமிரா பேசுகிறான். மற்றவங்க எல்லாருக்குமே பயங்கர கோவம் அப்படிங்கிறது வருது. இப்போ என்னன்னா 3 பேர் கையிலுமே வந்து டைகர் ஸ்கேல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது அவன் கையில் வந்து ஸ்கேல் இருந்தாலும் இவங்க டைகர் வச்சிருக்காங்களா, அதோட வாலில் வந்து பாருங்க ஸ்கேல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆஸ் பர் ரூல் இவங்களுக்குள்ள சண்டை அப்படிங்கிறது போடணும். யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இந்த குண்டை என்ன சொல்கிறான்னா, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பீஸ்ட் சொந்தம் அப்படிங்கிறான். இப்போ எல்லாருக்குமே நல்லாவே தெரியுது, அதாவது அவங்க பையன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ இப்போ அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு இங்கே ஆளே கிடையாது. அதனால தான் அவன் அப்படி பிளான் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் வந்து சண்டை போடுறேன் அப்படிங்கிறான். ஸோ இந்த இடத்துல தான் இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. அவன் சண்டை போட்டு ஜெயிச்சானா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.